இப்போ பொதுவா ஒரு பெண் இருக்கான்னு ம். வைங்களேன். அந்த பெண்ணுக்கு வந்து நெறைய நண்பர்கள் ம். இருக்காங்க. ம். வச வச வசன்னு திரும்புற ம். இடம்லாம் வந்து, "ஏய் நம்ம ஃப்ரெண்ட் ம். ஆயிடலாம்ன்னு" சொல்லிட்டு, ம். அளவுக்கு அதிகமா வந்து அவங்க ம். ம். நெனைக்காட்டி கூட, ம். ம். அவங்களுக்கு அது வந்து ஜெல் ஆயிட்டே இருக்குன்னா, எப்படி சொல்வீங்க ஒரு சார்? ஜாதத்துல குருவும், சுக்கிரனும் இணைஞ்சிருந்தா, அது ஆணாக இருந்தா பெண்களையும், பெண்களாக இருந்தா ஆண்களையும் ஈர்க்கும். எதிர்பாலினத்தை ஈர்க்கக்கூடிய தன்மைன்னு சொல்லுவாங்க. ஆப்போசிட் செக்ஸ். ஆமா. அப்படி இருக்கும். ஒரு ஜாதகத்துல குருவும், சுக்கிரனும் சேர்ந்திருந்தா. சுக்கிரனும், புதனும் சேர்ந்திருந்தா, அந்த எல்லா இணைவுகளையும் காதலா மாத்திக்கலாம். இல்ல சுக்கிரன், புதன் சேரல, வெறும் குரு, சுக்கிரன் தான் சேர்ந்திருக்குன்னா, நெறைய நீங்க சொன்ன வச வசன்னு இருக்கும். ஆனா எதுவும் யூஸ் இல்லன்ற மாரி இருக்கும். அந்த ஜாதத்திலேயே புதனும், சுக்கிரனும் இருந்தா எல்லாத்து மேலயும் காதலும் வரும் அப்படின்றத புரிஞ்சுக்கலாமே தவிர, எதிர்பாலினத்தை ஈர்ப்பது குருவும், சுக்கிரனும் தான். இப்போ ம். குரு, சுக்கிரன் இருந்தா எல்லாத்தையும் ஈர்ப்பாங்க. ஒண்ணுமே இருக்காது அந்த பையன்ட்ட. ஆனா நெறைய பேரு மீட் மீட் பண்ணுவாங்க. நல்ல வாய்ஸ் இருக்கும். இல்லன்னா நல்லா பேசுவாரு. இல்லன்னா நல்லா ஜனரஞ்சகமா ஜாலியா பேசுவாரு. இப்படி இருக்குமே தவிர ஒண்ணும் இருக்காது. ஆனா நல்ல அழகான பசங்கள்லாம் ஒருத்தனும் இருக்க மாட்டாய்ங்க. அழகான பிள்ளைகளுக்கு 4 பேர் இருக்க மாட்டாய்ங்க. ஒண்ணுக்குமே இல்லாத ஒண்ணு இருக்கும். அது 10 பசங்க இருக்கும். ஜாலியா இருப்பானுங்க. இப்ப ஜாதகத்தில் குருவும், சுக்கிரனும் சேர்ந்திருந்தால் எதிர்பாலினத்தை ஈர்க்கக்கூடியது. எதிர்பாலினத்தை ஈர்ப்பதற்கு அழகு தான் முக்கியம் இல்ல. பெர்சனாலிட்டி தான் முக்கியம் இல்ல. நல்ல ஒரு பேச்சாற்றல் இருக்கலாம். ரொம்ப ஒரு ஒருத்தர ஷோல்டர் குடுத்து பேசக்கூடிய ஒரு நபரா இருக்கலாம். ஏன்னா மக்கள் அதத்தான் விரும்புறாங்க. ஏன்னா எதிர்பாலினம் மட்டும் இல்ல, எந்த பாலினமாக இருந்தாலும், ஏதோ ஒண்ணு நம்ம புலம்புனோம்னா கேட்கறதுக்கு ஒரு காது தான் கேட்கறாங்க. இல்லைங்களா? ம். அது மாரி ஒருத்தரா இருந்தா பெட்டரா இருக்கும்னு நெனைக்கிறாங்க. இந்த குரு, சுக்கிரன் இணைஞ்சிருந்தா இது மாரி ஆளா இருப்பாரு இவரு. யாரு சொன்னாலும் குடுத்து கேட்கக்கூடிய ஆளா இருப்பான் அந்த ஆளு. அதனால நெறைய பேரு அட்டாச் ஆவாங்கன்ற மாரி புரிஞ்சுக்கலாம்.